ஹலோ காய்ஸ், சொல்லுங்கள். வெல்கம் டு ரைடு போகலாமா? சரி, அதான் சொல்லுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அவேர்னஸ் வீடியோ, ஓகேங்களா? இதோட கண்டினியூட்டி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சொல்லுவார். சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்துன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருங்க அவேர்னஸ் வீடியோவை. ஆந்திரா கிட்ட சதாசிவ மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. சதாசிவ கோனேன்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கேருந்து கிளம்பும் போது மணி வந்து ஒரு 2 இருக்குமாடா, சாரி, காலையிலே கிளம்பிட்டோம். அங்கே போய் சேர்ந்தது 2 ஆயிடுச்சு. மலை ஏற ஆரம்பிச்சு ஒரு 4 மணி நேரம் மலை ஏறதுக்கு ஆயிடுச்சு. என்ன காரணம், ஏன் அவ்வளோ லேட் ஆச்சுன்னா எங்கள் கூட வந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்களால ஏற முடியல. அதனால ஒரு 4 ஹவர் ஆயிடுச்சு. பொண்ணுங்களை கூட்டணும் எல்லாம் போகாதீங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 6 பேர் 7 பேர் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 பேர் 3 பேர் போகிற மாதிரி தான் ரொம்ப ரிஸ்க் அந்த இடம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரம் கிளம்புங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 o'clock 4 o'clockலாம் மலை விட்டு இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் வரும்போது 10:30 ஆயிடுச்சு நாங்கள் மலை விட்டு இறங்குறதுக்குள்ளே. அது அவ்வளோ இருட்டாக இருந்தது, அவ்வளோ டேஞ்சராகவும் இருந்தது. அதுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியோ சாப்பாடு எதுவுமே கிடையாது அந்த இடத்துல, ஓகேங்களா? கீழே மலை ஏறத்துக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மலை உச்சி போனதுக்கப்புறம் தண்ணியே கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கொஞ்சம் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு போங்க. சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போயிடுங்க. அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம். அவ்வளோ அவேர்னஸ் வீடியோ. ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, ஏது நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், சரிங்களா? வெல்கம் டு ரைட் போலாமா, வாங்க போகலாம். வெல்கம் டு ட்ரிப் போலாமா? ரைடு போலாமா? உயிரை வாங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. மறந்து போ. ரைடு போலாமா தானே? ஆமா, அதான். அவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு. ஆமா, நாங்க லேட்டா வந்துட்டோம், அதனால நம்ம கோவமா இருக்காரு. கூட்டு வந்து வர்றதுக்குள்ளேயே அவன் 6 மணிக்கு வந்துட்டான். என்னைய சொல்றான் பாருங்க. நாய் வந்ததே இப்பதான் என்னைய சொல்லுது பாருங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? இப்ப என்னன்னா வந்தாச்சு இல்லையா, இப்ப அவர் கோவமா இருக்காரு. போய் பேச்சு கொடுப்போம். ஏதாவது திட்டினா கூட வாங்கிப்போம், வேற வழி கிடையாது. ஆமா, அவர் திட்டினாருன்னா வாங்க போலாம். மாமா கோவம் வந்துருச்சு பாத்தீங்களா? இது கம்மிதான், இன்னும் இருக்கு. வாங்க அண்ணா, ஏதாவது உதவி பண்ணணுமாண்ணே? என்ன வேலை வாங்க வருவாங்க. இதுதான் பிரச்சனையே இங்க. பாத்தீங்களா, ஒரு வேலை என்ன திட்டுறீங்களாங்க? என்ன கையில குச்சி பூச்சி நிக்கிறான்? வேற என்ன பிடிக்க சொல்றீங்க? பாருங்க எவ்வளவு கிளீன் பண்ணி போடா, அப்படி வச்சு விட்டுருவேன். படுத்துறானுங்களே பாடா. 5 நிமிஷம் தானங்க லேட்டா வந்தேன். அண்ணா, இப்ப இவன் தானே என் கூட வந்தேன். இவனை திட்டினேன் எப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான்? போக வேண்டிய கார அங்க நிக்குது, அங்க தோச்சுக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரா. போடா அப்படி. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? தொடக்கிட்டாங்க என்னையும் சேர்த்து. சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? போடா. பாரு, காய வச்சுட்டு இருக்கிறான். சாப்பாடுக்கு மார்னிங் டிஃபனே பார்த்தீங்கன்னா 10:20 ஆயிடுச்சு. என்ன பண்ண தெரியுமா? வீடியோவுக்காக முதல்ல சட்டையை கழட்ட வச்சேன், புரியுதுங்களா? அப்புறம் வேஷ்டியை வச்சேன்.
இன்னும் ஜட்ஜி ஆமா இன்னும் ஜட்ஜி எதையும் செஞ்சுருவான் போல என்ன ஜட்ஜி வா